அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. வாங்க ஒரு ராசியான பெட்டியை திறப்போம். பணப்பெட்டி. ஒரு சின்ன குட்டி கலெக்ஷனு. ₹1 பார்ப்போம். மன்மோகன் சிங் பிளேன் இன்செட்டு 04B325601. இதில் வந்து கடைசி 4 நம்பரு 5656 வரும், 5657 வரும், 5666 வரும். ஒரு 3-4 ஃபேன்சி நம்பர் வரும். இதில் 1976 உள்ளது. ஒரு ₹1 கெட்டு பண்டல் மன்மோகன் சிங். ஒரு ₹2 பண்டல் மன்மோகன் சிங். இது வந்து ஏபிசி இல்லைங்க வர என்ன இன்செட்டுன்னு பாரு. பிளேன் இன்செட்டு தான். 18N ப்ரீஃபிக்ஸு 530-801. உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர் 0818 அந்த மாதிரி வரும். 888 வரும். 888 இதுதான் 888. $530-900. இது ஒரு மன்மோகன் சிங். இது ஒரு மன்மோகன் சிங். இது வந்து மன்மோகன் சிங் கலெக்ஷன். இதுவும் பிளேன் இன்செட்டு தான். ஃபுல் டைகர் பின்னாடி வந்து ஃபுல் டைகரு பியூர் ஜெனுவலாக இருக்கும். 36F559401 94 அது மாதிரி ஒரு 4 நம்பர் கடைசியாக வரும். ட்ரிபிள் 4 9494 5595. இது ஒரு மன்மோகன் சிங்கா. அடுத்த ஒரு மன்மோகன் சிங் ₹5 ஏபிசிடி. அந்த டி இன்செட் டி இன்செட்டு 49C ப்ரீஃபிக்ஸு. இயர்லாம் கிடையாது, ரூபா சிம்பிள்லாம் கிடையாது. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற எல்லா கரன்சிக்குமே அது கிடையாது. 157201 72 வரும். கடைசியில் 3 1573. இது ஒரு ₹5. இன்னொரு ₹5 கட்டு. அதுவும் மன்மோகன் சிங் தான். 68 48 48 வரும். இதில் கடைசியில் 68 49 வரும். அது மாதிரி 84 94 வரும். 84 வரும். இந்த இருக்கா 84 அதுக்கடுத்து ₹1 ₹2 ₹5 காமிச்சா. ₹1 ₹2 ₹5 காமிச்சு. ₹10 மன்மோகன் சிங். G6 இ இன்செட்டு 83301 083301. இதில் 083333 வரும். இந்த வருதா 33 34 வரும். 33 43 வரும். 834. இது ₹10. அதுக்கப்புறம் இன்னொரு ₹10. இது மன்மோகன் சிங். வெரி ரேர் பண்டல்.
வெரி டிமாண்ட் பண்டல் 7001. அதில் 3333 வந்துச்சு, அதில் 7777 7777 வராது, 7086 வரும், 7070 வரும், 78 வரும், 7086 வரும், 9371. இது எல்லாமே உங்களுக்கு மன்மோகன் சிங் பண்டல் 2 4 6 7 பண்டல். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு கரன்சி 701. இது உள்ள பியூர் 786 வரும். ஜீரோ 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 786 40V A இன்செட்டு 000 786 வெரி ரேர் கரன்சி. இது ஒரு தாள் மட்டும் நான் தரமாட்டேன், இந்த ஒரு பண்டலாவோட தான் தருவேன். கடைசி நம்பர் 800. வணக்கம். இன்னொரு பண்டல் ஒன்று, இது ரேர் பண்டல் 000001. இதில் எந்த ஒரு நம்பரையுமே எடுத்து உங்களுக்கு நான் தனியாக தரமாட்டேன், நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மாதிரி அப்படியே 100 வரைக்கும் 100 99 அதெல்லாம் பியூர் 99. 2 3 4 5 6 7 8 பியூர் 8 9 10 இப்படி 100 வரைக்கும் இருக்கும். அதில் சந்தேகமெல்லாம் பட வேண்டாம். வருஷம் 2024. வெரி வெரி ரேர் பண்டல். ஒன்லி ஒன் பண்டல் அத்தி புத்த மாதிரி கிடச்சி. இதை பதிவில் போட்டு சேல் பண்ணி பார்ட்டிக்காரங்களுக்கு ரூபா கொடுக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. இது எல்லாம் என்னுடைய பண்டல், என்னுடைய கலெக்ஷனுக்கான நான் வாங்கியிருக்கேன். ஒரு பதிவு போடுதேன், இது விற்கிறேன்னா விற்கலையாங்கிறது என்னுடைய மனநிலையை பொறுத்து. இருந்தாலும் இப்படி ஒரு ஃபேன்சி நம்பர்லாம் சார்கிட்ட இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், அவ்வளோதான். நாணய சேகரிப்பாளர்களும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் என் நண்பர்களும் சரி, சார்கிட்ட ராஜேஷ் கலெக்ஷனில் வந்து இவ்வளவு ரேர் கரன்சி மன்மோகன் சிங்கில் உள்ள எல்லா டெனாமினேஷன்லேயும் உள்ள பண்டல்ஸு வச்சுருக்க அவருடைய கலெக்ஷனில் வச்சுருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அது என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் ஒன்று கண்டிப்பாக தருவேன், ரெண்டையும் கொடுக்க மாட்டேன். ஒன்று கண்டிப்பாக தருவேன், மற்ற ஒன்று என்னுடைய கலெக்ஷனுக்கு கண்டிப்பாக வேணும். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நாணயங்களை சேகரிங்க. என்னுடைய ஸ்டேட்டஸ் பாருங்கள், நிறைய பேர் அதில் நான் அப்பப்போ கொஞ்சம் இப்போ வந்து ஃபாரின் காயின்ஸ் தான் போயிட்டுருக்கு, அதுக்கு நேரம் சரியாக போகுது, பதிவுகள் நிறையா போடலை. மதுரைக்கு தெற்க இப்போ வந்து குற்றால சீசன் ஆரம்பிச்சிருச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க இந்த சீசனை அனுபவிக்கிறதுக்கு வேண்டி மதுரை, மணிமுத்தாறு, சேர்வலாறு, பாவநாசம் இந்த பக்கமெல்லாம் நீங்கள் கார்லேயோ பஸ்லேயோ புகை வண்டிலேயோ ரயில் வந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு தகவல் தெரிவிங்க. நான் உங்களை நேரில் சந்திப்பேன். முடிஞ்சால் உங்கள்ட்ட இருக்கிற காயின்ஸில் நான் வாங்கி கொடுவேன். வாய்ப்பு இருந்தால் என்னிடமிருந்து நீங்கள் காயின்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் விட ஒரு அதிசயம் என்னென்னா, நம்ம 2 பேரும் நேருக்கு நேரம் சந்தித்து பேசி ஒரு அறிமுகம் ஆகிக்கிடலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை நான் செஞ்சு தருவேன். சும்மா ஒரு ஹெல்ப்பிங்
பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற மனநிலை உள்ளவன் இறைவனால் படைக்கப்பட்டவன். அடுத்தவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்யணும். யாரும் இதை நீங்கள் அன்பளிப்பாக கேட்க போகிறதில்ல. என்னுடைய பணம் அன்பளிப்பாக கேட்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி அது உதவிங்கிறது வந்து பணத்தை கெட்டுக்கட்டாக கொடுத்தா தான் உதவின்னு கிடையாது. சின்ன சின்ன உதவிகள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கண் பார்வையற்றவரை ஒரு நபரை ஒரு ரோட்டில் இங்கேருந்து அந்த பக்கம் நீங்கள் கிராஸ் பண்ணி விட்டிங்கன்னா கூட ஒரு உதவி தான். ஆனால் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வந்து எல்லாத்துக்கும் ஆண்டவன் கொடுக்க மாட்டான். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த சேவை மனப்பான்மை கொஞ்சம் உண்டு. சர்வீஸ், யாருக்காவது ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு ஹெல்பிங் மைண்டு எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். எப்போவுமே எனக்கு சின்ன குழந்தையிலேருந்தே உண்டு. ஆகையால் நீங்கள் என்னை சந்திக்கலாம், நீங்கள் நேரில் வரலாம். மதுரைக்கு தெற்க வரையிலே எனக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் எந்த அளவுக்கு நான் உங்களை சந்தித்து உங்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் கண்டிப்பாக செய்வேன். இதில் உங்களுக்கு எதுவும் பண்டல் வேணும்னா என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அல்லது வாட்ஸ்அப்புக்கு வந்து அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு இது என்ன விலை சார், தரீங்களா, இருக்கா, சோல்ட் ஆயிடுச்சா அப்படின்னு நீங்கள் என்னிட விசாரிச்சுக்கலாம். கண்டிப்பாக இது அத்தனையும் உடனே விற்றுறணும் உடனே வைக்கணும்னா அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ வாங்கிக்கிடலாம். தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க. சும்மா வாங்கி வைக்க வேண்டாம். வீட்டிலோட பொருளாதாரத்தையும் பார்த்துக்கோங்க. துணைவியார், மகள், மகன், பேரப்பிள்ளைகள், அந்த வரவு செலவு, லாப நஷ்டம், இன்பம் துன்பம், ஏற்றம் இறக்கம், வாழ்க்கையில் உள்ள பொருளாதார சூழல் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் நாணயங்கள் சேகரிக்கணும். சும்மா எனக்கு வேணும்னு சொல்லி யார்ட்டையும் கடன் வாங்கி நீங்கள் எந்த காயின்ஸோ கரன்சியோ பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. உங்களது உழைப்பில் ஒரு சிறிய பங்கு தொகையை நாணயங்கள், கரன்சிகள் சேகரிப்பில் நீங்கள் முதலீடு செய்யலாம், தவறு கிடையாது. அதுக்காண்டி வாங்கி வச்சுட்டு ஐயோன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் வாங்கும் பொழுது இருக்கின்ற விலை நீங்கள் நினச்ச சமயம் விற்க முடியாது. அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா இது வேண்டாம், இப்போ நமக்கு ரூபா வேறு தேவைப்படுது, யார்கிட்டயா கொடுப்போம்னு சொன்னால் நீங்கள் நினச்ச விலைக்கு விற்க முடியாது, நீங்கள் வாங்கிய விலைக்கும் விற்க முடியாது, நீங்கள் நஷ்டத்தில் தான் விற்கணும். ஆனால் டிமாண்ட் பண்ணி விற்கிறாங்க நீங்கள் வச்சுருந்து உங்களோட கெப்பாசிட்டியை நீங்கள் தக்க வச்சிட்டிங்க அப்படின்னா என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதொரு முதலீடு, நீங்கள் எதிர்பார்க்காததை விட அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நீங்கள் நாணயங்கள், கரன்சிகளை சேகரிக்கக்கூடாது. உங்களால் முடிந்த அளவு குடும்ப சூழ்நிலையை மனசில் வச்சுக்கிட்டு, உங்களது பொருளாதார சூழலை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் நாணயங்களோ கரன்சிகளோ வாங்கி உங்களுடைய சேமிப்பில் வைங்க. தீய பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டிங்கனாலே போதும், நீங்கள் நாணயங்களும் கரன்சிகளும் சேகரிச்சிடலாம். எப்படின்னா அதுக்கு செலவழிக்கக்கூடிய தொகையை இதுக்கு செலவழிக்கலாம். உங்கள் உடம்பு பத்திரமா இருக்கும், உள்ளம் பத்திரமா இருக்கும், குடும்பம் பத்திரமா இருக்கும், வாழ்க்கை பத்திரமா இருக்கும், மக்கள் உங்களை மதிப்பார்கள். வாழ்க்கையில் மென்மேலும் நல்ல சிந்தனையோடு நல்ல செயல்பாட்டோடு நீங்கள் வளர்ந்து வரலாம். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள்.